எல்லோருக்கும் வணக்கம். வீரயுக நாயகன் வேள்பாரி கதையோட தொடர்ச்சி. முருகனும் வள்ளியும் கொடுத்த காதல் பரிசான சோமப்பூண்டு பானத்தை பருகும் முன்னுரிமை காதலர்களுக்கே உரியது. எவ்வியூரின் தலைவனே ஆனாலும் அதற்கு கட்டுப்பட்டவன்தான். நாள்தோறும் அதிகாலை சோமப்பூண்டு போடப்பட்ட பெரும் தாளியில் நீரெடுத்து ஊற்றும் பணியை முது பெண்கள் செய்வர். அந்த நீரில் சோமப்பூண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கலங்கி மயக்கும் மனத்தோடு பானமாக திரண்டிருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இணையர் இந்த காதல் பரிசினை கையிலேந்தி ஆட்டத்தை தொடங்கி வைப்பர். அதற்கு பின்னர் தான் மற்றவர்களுக்கு தரப்படும். சோமப்பூண்டு கிடைத்து இன்று 5ஆம் நாள். இன்றைய ஆட்டத்தை யார் தொடங்க போகிறார்கள் என பலரும் காத்திருந்த பொழுது அரங்கத்திற்குள் நுழைந்தாள் அங்கவை. உடன் வந்தான் உதிரன். எவ்வியூர் முழுக்க தெரிந்த கதைதான் இது. கொற்றவை கூத்தின் பொழுது தீக்களி பூசிக்கொண்டு நெருப்பில் இறங்கி ஆடினாள் அங்கவை. தளலுக்குள் சுழலும் அந்த காதல் இணையர்கள் யாரென அப்பொழுது ஊராருக்கு தெரியவில்லை. ஆனால் பாரி பார்த்த கணமே அதிர்ந்தான். சுடரும் நெருப்பில் சுற்றி சுழல்பவள் தன் மகள் என. ஆனால் அங்கவையோடு இணைந்தாடும் ஆடவன் யார் என்பதுதான் பாரிக்கு தெரியாமல் இருந்தது. அதுவும் அடுத்த சில நாட்களிலேயே தெரிந்துவிட்டது. பேரெலி வேட்டையின் பொழுதே உதிரன் பாரியிடம் சிக்கிவிட்டான். அவனது உடல் மொழி கண்டே உண்மை அறிந்தான் பாரி. இந்த செய்தியை அறியும் முன்பே கபிலரை பார்த்து கொள்ளும் பொறுப்பினை உதிரனுக்கு கொடுத்திருந்தான் பாரி. இயல்பாக அமைவதை கூட இயல்பானது என ஏற்றுக்கொள்ள முடியாத காரணத்தோடு இயங்கும் ஆற்றல் காலத்துக்கு உண்டு. பாரி தனது இயல்பின் வழியே இடையருக்கான வழித்தடத்தை செப்பனிட்டு கொடுத்திருந்தான். கபிலரிடம் பாடம் கேட்க எந்த நேரமும் அவரின் குடிலில் அங்கவே இருந்தாள். அவருக்கு உதவி செய்ய அங்கேயே இருந்தான் உதிரன். பெரும் புலவனின் சாட்சியாக செழித்து வளர்ந்தது காதல். யாருக்கு யார் பாடம் கற்றுக் கொடுக்கிறார்கள் என்ற குழப்பம் குடிலில் எப்பொழுதும் நிலவியது. அங்கவையை போன்ற அறிவில் சிறந்த மாணவிக்கும் உதிரனை போன்ற அழகு நிறைந்த வீரனுக்கும் இடையில் மொழி கற்றுத்தரும் புலவன் சிக்கியிருந்தான். பெரும் புலவனை உருட்டியும் மறைத்தும் விழுங்கியும் விளையாடும் விளையாட்டு கால நேரம் இல்லாமல் நடந்து கொண்டிருந்தது. அவர்கள் இருவரும் காதல் கொண்டுள்ளனர் என்று கபிலரும் அறிவார். எனது குடிலில் இருக்கும் பொழுது கல்வி அறிதல் தாண்டி சிறு கவனச்சிதறல் கூட அங்கவையிடம் இருந்ததில்லை. அதே போலத்தான் உதிரனும் எனக்கான பணியை செய்வதை தவிர வேறு எதிலும் ஈடுபாடில்லாமல் விலகி நிற்பான் என்று அவர்கள் இருவரை பற்றியும் பெருமையோடு மற்றவர்களிடம் சொல்லுவார் கபிலர். பெரும் புலவனே ஆனாலும் காதலர்களின் விளையாட்டில் தான் என்னவாக இருக்கிறோம் என்பதை கண்டறிய முடியாதுதானே. கபிலர் பார்ப்பதை மட்டுமே உண்மை என நம்பியிருந்தார். அவர் பார்க்காத பகுதியில்தான் உண்மையின் முழுமை இருந்தது என்பதை அவர் அறியவில்லை. அவர்கள் இருவரும் காதல் கொள்கிறார்களா என்ற ஐயம் பலமுறை கபிலருக்கு வந்துள்ளது. ஏனென்றால் அவர்கள் இருவரும் தங்களுக்கு இடப்பட்ட பணியை தவிர வேறெதையும் செய்வதில்லை என்று அவர் நம்பினார். கபிலரை கண்ணை கட்டி விளையாட்டு காட்டியதுதான் அவர்களின் காதல் செலுத்தியிருந்ததன் அடையாளம். புலவன் மனங்களுக்குள் ஊடுருவ தெரிந்தவன். அங்கவையின் கண்ணை பார்த்தே கதையை சொல்லும் ஆற்றல் கபிலருக்கு உண்டு. ஆனால் அவரால் இவர்கள் பேசிக்கொள்ளும் மொழியை புரிந்து கொள்ள முடியவில்லை. காரணம், அம்மொழி இயற்கையின் ஆதி ரகசியங்களை கொண்டிருந்தது. அங்கவை தனது கூந்தலுக்கு பூச்சூடி வருவதுதான் கபிலருக்கு தெரிந்தது. ஆனால் விரியிதழ் மலர் சூடுவதற்கு ஒரு பொருள் உண்டு. கூம்பு வடிவ பூவை சூடினால் சொல்லும் செய்தி வேறொன்று. 4 இதழ் மலர் சூடி வரும்போதெல்லாம் அங்கவையின் முகத்தில் இருக்கும் பூரிப்பு கபிலரால் உய்தெறிய முடியாதது. சமதளத்தில் மன்னர்கள் ஆனிரையை கவர வெற்றிப்பூ, மீட்க கரந்தைப்பூ, போருக்கு முனைய வஞ்சிப்பூ, தாக்கியோரை எதிர்க்க காஞ்சிப்பூ, வெற்றிக்கு வாகைப்பூ என புற காரணங்களின் அடையாளங்களாக பூக்களை சூடிக்கொண்டனர். பூக்கள் செடிகொடிகளின் அக அடையாளம். கிளைகளுக்கும் தண்டுகளுக்கும் இலைகளுக்கும் இல்லாத வண்ணமும் வாசமும் பூக்களுக்கு இருப்பது அதனால்தான். குறிஞ்சி காதல் நிலம். அந்த காதல் நிலத்தில் நிகழும் காதல் விளையாட்டுக்கு பூக்களை விட சிறந்த தூதுவன் யாராக இருக்க முடியும்? பூக்கள் தான் செய்திகளை சொல்கின்றன. பூக்கள் தான் உயிரை கொள்கின்றன. ஒரு நாள் வழக்கத்துக்கு மாறாக கூந்தலில் எந்த பூவும் சூடாமல் வந்திருந்தாள் அங்கவை. மொழி பயிற்சியின் புதிய பாடத்தை தொடங்கும் நாள் அது. அங்கவை ஏதோ ஒரு மனச்சோர்வில் இருக்கிறாள் என்று கபிலர் புரிந்து கொண்டார். அதனால் புதிய பாடத்தை அவர் தொடங்கவில்லை. சிறிது நேரம் உதிரன் வெளியே போய் வந்தான். அங்கவை உட்கார்ந்திருந்த இடத்தின் அருகே அத்திக்காய் இருந்தது. பாடம் முடிந்து அங்கவை போன பின்பே அதனை கபிலர் பார்த்தார். இது இங்கு எப்படி வந்தது என குழம்பிய கபிலருக்கு அத்திக்காய் சொல்லும் செய்தி புரியவில்லை. அத்திக்காய் பூக்காமல் காய்ப்பது. வாழ்வின் ஒரு கட்டத்தை தாவி கடப்பதன் அடையாளம் அது. அங்கவையும் உதிரனும் காதலின் அடுத்த கட்டத்தை அறிய ஆசைப்படுவதன் வெளிப்பாடு அது.
பூச்சூடாமல் அங்கவை வந்ததால் உதிரன் அத்திக்காய் கொடுத்து தனது எண்ணத்தை சொன்னானா, அல்லது பூச்சூடாமலே வந்தவள் அத்திக்காய் கொடுத்து அழைத்து விட்டு போனாளா? யார் அறிவார்? காயை அறியாத கபிலர் காதலை எப்படி அறிவார்? கண்முன் நடக்கும் உரையாடலை கண் கொண்டு மட்டும் பார்த்துவிட முடியாது. ஏனென்றால் இது காதலின் உரையாடல். நிகழ்த்தப்பட்ட உரையாடலின் தொடர்ச்சி இப்பொழுது என்னவாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் என்பது தெரியாததால் தான் அத்திமரம் பற்றிய பாடலை அங்கவைக்கு சொல்லாமல் விட்டுவிட்டோமே என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தார் கபிலர். தனக்கு பாடம் கற்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது புரியவில்லை அவருக்கு. காதல் விளையாட்டில் இடையற்ற இடையராக அங்கவையும் உதிரனும் சோமபூண்டின் பானம் பருக அரங்கினுள் நுழைந்தனர். அங்கவை வழக்கத்துக்கு மாறாக சற்றே நாணத்தோடு உள்ளே நுழைந்தான். உதிரன் அமைதியான இயல்பை கொண்டவன். சிறுத்த கண்களை கொண்ட அவனது முக அமைப்பு யாரையும் மயக்கக்கூடியது. உதட்டோரம் இருக்கும் சிறு குழி முகத்தில் எப்பொழுதும் ஒரு சிரிப்பு மலர்ந்திருப்பதை போலவே தோற்றம் தரும். மகிழ்வு நீங்காத அழகன் அவன். அவன் மயங்கி கிடக்கும் அழகி அவள். உள்ளே நுழைந்த இருவரை பார்த்ததும் பழச்சாற்றை ஊற்றி தர குவளையை எடுத்தாள் முதுமகள். ஆனால் அங்கவையோ அவள் எடுக்கும் குவளையை பார்க்காமல் சற்று தள்ளி எதையோ பார்த்து கொண்டிருந்தாள். அங்கு எதை பார்க்கிறாள் என முதுமகளும் திரும்பி அந்த பக்கம் பார்த்தாள். நீர் கொண்டு வரும் பானை அவ்விடத்தில் இருந்தது. முதுமகள் கையிலேந்திய குவளையை கீழே வைத்துவிட்டு அந்த பானையை பார்த்த பொழுது உதிரன் பானையை கையில் எடுத்தான். முதுமகளுக்கு வியப்பு தாங்க முடியவில்லை. தொடங்கும் பொழுதே பானையிலா என்றாள். ஆம், வேறு வழி இல்லை. இந்த பெரும் தாலியை தூக்கிச் செல்ல முடியாதல்லவா என்றான் உதிரன். முதுமகளால் சிரிப்பினை அடக்க முடியவில்லை. நாங்கள் காதலர்களான பிறகு முதல் முறையாக இப்பொழுதுதான் சோமபூண்டு கிடைத்திருக்கிறது. இந்த சிறு குவளையில் வாங்கி என்று தீர்க்க எமது கனவை என்றான். இவ்வளவு ஆர்வம் கொண்ட நீங்கள் 5 நாட்களாக ஏன் வரவில்லை என்று கேட்டாள் முதுமகள். உதிரன் சொன்னான், நான் கபிலருக்கு உதவியாளர். அவரை அருந்த செய்து மகிழ்விப்பதுதான் பாரி எனக்கு இட்டுள்ள கட்டளை. எழ முடியாத மயக்கம் கொண்டு அவர் துயிரும் நாளுக்காக காத்திருந்தோம். இன்றுதான் அது வாய்த்தது என்றார். பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே அடுத்த இடையர் உள்ளே நுழைந்தனர். அவர்கள் நீலனும் மயிலாவும். சோமபூண்டு கிடைத்த செய்தி பரம்பு நாடு முழுவதும் பரவிவிட்டது. எல்லா ஊர்களில் இருக்கும் காதலர்களும் எவ்வியூர் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றனர். செய்தி வேட்டுவன் பாறைக்கு போய் சேர்ந்த கணத்தில் இவர்கள் புறப்பட்டு வந்து சேர்ந்துள்ளனர். அதனால் தான் 5ஆம் நாள் காலையில் வர முடிந்தது. நீலனும் மயிலாவும் காதல் கொள்ள தொடங்கிய பிறகு முதல் முறையாக இப்பொழுதுதான் சோமபூண்டு கிடைத்துள்ளது. அரங்கத்திற்குள் முதலில் நுழைந்தான் நீலன். தொடர்ந்து மயிலா வந்தான். மயிலாவை பார்த்ததும் முதுமகளுக்கு உள்ளுக்குள் சிறு அச்சம் எட்டி பார்த்தது. நீலன் அதிசிறந்த வீரன் என பரம்பெங்கும் அறியப்பட்டவன். அவனை வீழ்த்திய வல்லமை கொண்டவளை பற்றி அதைவிட அதிகமாக அனைவருக்கும் தெரியும். அரங்கினுள் நுழைந்ததும் சோமபூண்டின் மனம் நீலனின் மூக்கில் ஏறியது. சற்றே காரத்தன்மையோடு இருக்குமோ என தோன்றிய கணத்தில் அதன் தன்மை வேறொன்றாகப்பட்டது. இதுவரை உணராததாக இருக்கிறதே என்று நினைக்கும் பொழுதே அவன் கிரக்கத்தில் மூழ்கத் தொடங்கினான். அருகில் இருந்த மயிலா அவனது முதுகை தட்டினாள். விழிப்பு வந்தவனை போல மனம் விலகி மீண்டான். அங்கவையும் உதிரனும் இதுவரை பருகவில்லையே தவிர 5 நாட்களாக இந்த வாடையை நுகர்ந்து பழகிவிட்டனர். ஆனால் நீலனுக்கும் மயிலாவுக்கும் அப்படியல்ல. நுகர்வதே இவ்வளவு கிரக்கம் கொடுக்குமானால் அருந்தினால் என்னவாகும்? கிரக்கம் விலகி ஊற்றி கொடுக்கும் முதுமகளின் அருகில் வந்தனர் இருவரும். இவர்கள் இருவரும் பானையைத்தான் தூக்குவார்கள் என நினைத்த முதுமகள் குவளையை ஓரத்தில் வைத்துவிட்டு இன்னொரு பானையை எடுத்தாள். நீலன் முதுமகளையே பார்த்து கொண்டிருந்தான். என்ன இப்படி பார்க்கிறாய்? பானையைத்தானே எதிர்பார்த்தாய், அதைத்தான் எடுக்கிறேன் என்றான். நீலனோ, இல்லை, நாங்கள் பானையை எதிர்பார்த்து வரவில்லையே என்றான். அப்புறம் எதை எதிர்பார்த்து வந்தீர்கள்? இவர்கள் இருவரை போல பெரும் தாலியை தூக்கி போகலாம் என நினைத்து வந்தீர்களா என்று கேட்டபடி சிரித்தாள் முதுமகள். உதிரனும் அங்கவையும் உடன் சிரித்தனர். நீலன் சொன்னான், அவர்கள் காதல் கொண்டுள்ள இடம் எவ்வியூர். எனவே அவர்களால் பெரும் தாலியை கூட தூக்கி சென்றுவிட முடியும். ஆனால் நாங்கள் வேட்டுவன் பாறைக்கல்லவா போக வேண்டும். அவ்வளவு தொலைவு எப்படி தூக்கி செல்ல முடியும் என்றான் நீலன். சற்றே வியப்போடு முதுமகள் கேட்டாள், அப்படி என்றால் என்ன செய்யலாம் என்று வந்துள்ளீர்கள் என்று. முதுமகள் சொல்லி முடிக்கும் முன்பே மயிலா சொன்னான், சோமபூண்டையே எடுத்துச் செல்லலாம் என்று வந்திருக்கிறோம் என்றான். அதிர்ந்த முதுமகள் சட்டென்று அருகில் இருந்த கம்பை தூக்கினான். பாய்ந்து வந்து அந்த கம்பை பிடித்த மயிலா சொன்னாள், இது காதல் பரிசு. முருகன் எம்பிக்கு கொடுத்தது பருகும் நீரை அல்ல, உருகும் பூண்டினை. கொடுத்ததும் பெற்றதும் காதலர்கள் செய்து கொண்ட செயல். இடையில் முதுமகள்கள் ஏன் நுழைந்தீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே நீலனை பார்த்து விரைவாக அதனை எடு என்றான். பூண்டினை எடுக்க தாளி நோக்கி பாய்ந்தான் நீலன்.
எங்கிருந்து அப்படி ஒரு குரல் வந்ததென தெரியாது. அரங்கமே அதிரும்படி பெரும் குரல் கொடுத்தாள் முதுமகள். குரல் கேட்டதும் வெளியில் இருந்த வீரர்களும் மற்ற முதுமகள்களும் உள்ளே நுழைந்தனர். என்ன நடந்து கொண்டிருக்கிறது என யாருக்கும் புரியவில்லை. யாரையும் கட்டுக்கடங்காமல் செய்யும் ஆற்றல் இந்த பூண்டு பானத்துக்கு உண்டு. அதன் மனம் உருவாக்கிய கிறக்கமே இவ்வளவு வெறிகொள்ள செய்கிறது. நிலைமையை எப்படி சமாளிக்க என சிந்தித்த முதுமகள் சிக்கலை பெரிதாக்க வேண்டாம் என முடிவு செய்து சட்டென ஒரு குவளையை நீட்டியபடி, முதலில் இதனை குடி, என்ன செய்யலாம் என்று பின்னர் முடிவு செய்யலாம் என நீலனை நோக்கி நீட்டினாள். அவனது மூக்கிற்கு மிக அருகில் ஏந்திய குவளைக்குள்ளிருந்து மேலெழுந்த மயக்கம் மூக்கினுள் ஏறி உச்சந்தலையை முட்டியது. தனக்கும் நீலனுக்கும் நடந்து கொண்டிருந்த போராட்டத்தை கன நேரத்தில் நீலனுக்கும் சோமபூண்டுக்குமான போராட்டமாக மாற்றினாள் முதுமகள். சற்று தள்ளி இருந்த மயிலா முதுமகளின் தந்திரத்தை உணர்ந்தபடி அதனை வாங்கி குடிக்காதே என்று கத்தினாள். அவளது சொல் அவன் காதில் விழும்பொழுது பருகிய முதல் விடரு தொண்டையை கடந்து கீழிறங்கி கொண்டிருந்தது. இனி அவனை கையாள்வது எளிது. அவனின்றி மயிலாவால் மட்டும் இந்த உரிமை போரை நடத்த முடியாது என முதுமகள் அறிவாள். முதுமகளுக்கு வேர்த்து அடங்கியது. கன நேரத்தில் சூழலே மாற தெரிந்ததே என தவித்து போனாள். சினம் உச்சத்தில் ஏறியபடி ஒரு பார்வை பார்த்தாள் மகிழா. அவளது பார்வையை பொருட்படுத்தாதது போல அப்பக்கம் திரும்பிக் கொண்டாள் முதுமகள். சற்று நேரம் கழித்துதான் மீண்டும் திரும்பினாள். பானையை ஏந்தியபடி அரங்கை விட்டு வெளியேறி கொண்டிருந்தனர் நீலனும் மயிலாவும். அவர்களுக்கு முன்பே அங்கவையும் முதிரனும் வெளியேறி இருந்தனர். வெடத்த பூவின் இலை எள்ளு செடியின் இலையை விட மிக சிறியதாகவும் ஊசியாகவும் இருக்கும். செடியின் அளவும் சிறியதுதான். ஆனால் அதன் அதிசயிக்கத்தக்க சிறப்பு பூவினில் உள்ளது. அது அரும்பும் பொழுது ஒரு நிறத்தில் இருக்கும். அரும்பு விளைந்து மொட்டாகும் பொழுது ஒரு நிறம் கொள்ளும். மொட்டு பருத்து முகையாகும் பொழுது புது நிறத்தில் ஒளிரும். இதழ் விரித்து மலரும் பொழுது வேறொரு நிறம் காணும். 4 நிறங்களில் பூத்து உதிரும். இதன் வியப்புறும் தன்மை இத்தோடு நின்று விடுவதில்லை. 4 நிலைகளில் 4 நிறங்களை காணும் வெடத்த பூ 4 தன்மையிலும் 4 சுவைகளை உடையதாகவும் இருக்கும். அந்த சுவை 4 விதமான நறுமணங்களையும் வீசும். சின்னஞ்சிறு செடி ஒன்று நிறம், மனம், சுவை என அனைத்தையும் விதவிதமாக வெளிப்படுத்தி இயற்கையின் குதூகலத்தை நிகழ்த்தி காட்டும். தும்பிகளும் வண்டுகளும் வெடத்தப்பூவை கண்டு சற்றே குழப்பமடைகின்றன என்பார்கள். அந்த குழப்பத்துக்கு காரணம் நிறமா, மனமா, சுவையா என தெரியாது. ஆனால் அது ஒரு வியப்புறு தாவரம். அதனால்தான் வெடத்தப்பூவை காதலர்களின் பூவாக வேளிர் குலம் கருதியது. மனித வாழ்வில் இத்தனை வண்ணங்களும் வாசனைகளும் கொண்ட காலமாக காதல் கொள்ளும் காலமே இருக்கிறது. பரம்பின் காதலர்கள் வெடத்தப்பூவின் அருகில் அமர்ந்தே தங்களின் காதலை பரிமாறிக்கொள்கிறார்கள். வெடத்தப்பூவின் அருகில் அமர்ந்திருப்பவர்களை விடலைகள் என்றும் அந்த பருவத்தினை விடலை பருவம் என்றும் பரம்பின் மக்கள் அழைக்கின்றனர். மயக்கும் பழச்சாற்றை பானையோடு தூக்கி போன விடலைகள் வெடத்தப்பூ தேடியே அலைந்தனர். உதிரனும் அங்கவையும் எவ்வியூரின் கிழக்கு பக்க சரிவில் வெடத்தப்பூவை கண்டு அவ்விடத்தில் அமர்ந்தனர். நாம் அந்த பக்கம் போக வேண்டாம் என சொல்லி வடப்புறம் சென்ற நீலனும் மயிலாவும் சிற்றோடையின் ஓரம் அந்த செடியை கண்டறிந்து அமர்ந்தார்கள். வெடத்த பூக்கள் சொல்லும் காதல் கதைகள் தான் எத்தனை எத்தனை. காதல் கணந்தோறும் அழகினை சுவைக்க கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதன் அடையாளம்தான் வெடத்த பூக்கள். குறிஞ்சி நிலமே காதல் நிலம்தான். அதிலும் வெடத்தப்பூ குறிஞ்சியின் குறியீடு. நீர்க்குமிழி கதிரவனின் ஒளிபட்டு பல வண்ணங்களை குலைத்து காட்டுவதை போலத்தான் வெடத்த பூவும். வள்ளியும் முருகனும் வேங்கை மரத்தின் அடிவாரத்தில் அமர்ந்திருந்த பொழுது அங்கிருந்த வெடத்த செடியை அரும்பு விட்டிருந்தது. அரும்பின் நிறம் பச்சை. தேனை நுனிநாக்கில் தொடுவதை போன்றது அதன் சுவை. தொட்ட கணம் உடல் முழுவதும் பரவும். இந்த சுவையும் அப்படித்தான். மனம் பரவி மூச்சு குழலுக்குள் சுழல சுழல மயங்கி கண் செருக தொடங்கும். முதலில் அந்த மனம் வள்ளி கூந்தலில் சூடியுள்ள பூவில் இருந்துதான் வருகிறதோ என நினைத்தானாம் முருகன். தோளிலே சாய்ந்திருந்த வள்ளிக்கோ முருகனின் தனித்த மனம் இதுதானோ என்று தோன்றியதாம். வள்ளியின் கூந்தலுக்குள் அந்த நறுமணம் தேட முருகன் முற்பட்ட பொழுது முருகனின் உடலுக்குள் அதை தேடத் தொடங்கினாள் வள்ளி. காதல் இப்படித்தான், தேடலில் தொடங்கி தொலைவதில் முடிவடையும். அவர்கள் இருவரும் கண்டடையாமலேயே தொலைந்து போயினர். இந்த கதையை உதிரன் சொன்ன பொழுது அங்கவை ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனாலும் அது முழு கதையல்ல என அவளுக்கு தோன்றியது. பச்சை நிறத்துக்கு ஒரு குணம் உண்டு. குறிஞ்சியின் அடிநிறம் பச்சை. நீர் எல்லா நிறமாகவும் மாறும். ஆனாலும் நீரின் நிறம் சருகு வெண்மை. அதுபோலத்தான் குறிஞ்சியின் நிறமும். காதல் கொள்ள தொடங்கும் காலத்தில் இளமை செழித்து கிடக்கும். பச்சையும் தான். இவ்வளவு நேரமும் அவள் சொன்னதை கவனித்துக் கொண்டிருந்த உதிரன் கேட்டான். காதலின் துளிர் பருவம் பச்சை நிறத்தால் ஆனதா என்று. ஆம் என்றாள் அங்கவை.
மயிலாவின் மடியினில் தலை வைத்து சிற்றோடையில் கால் நீட்டி படுத்திருந்த நீலன் சொன்னான். வள்ளியையும் முருகனையும் ஒரு சேர மயக்கியது வெடத்தப்பூ. அதனால்தான் கையில் இருந்த பூண்டினை எவ்விடம் கொடுத்தனுப்பி விட்டனர். அந்த பூண்டினை விட பெரும் மயக்கத்தை வெடத்தப்பூ உருவாக்கி இருக்கும். அதனை கேட்டுக்கொண்டே நீலனின் தலைமுடியை கோதிய மயிலா சொன்னான். நீரில் கரையும் பூண்டினை விட காற்றில் கரையும் பூவின் மயக்கம் எதிர்கொள்ள முடியாததாகத்தானே இருக்கும் என்று பதில் கேட்டு இளம் சிரிப்பை உதிர்த்தான் நீலன். ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டாள் மயிலா. மடியில் தலை வைத்து மயங்கி கிடப்பவனிடம் மயக்கத்தை பற்றியே பேசுகிறாயே என்றுதான் என்றான். மடியோடு கிடந்தவனை கையோடு அள்ளினாள். நீலன் புரியாமல் அவளை உற்று பார்த்தபடி இருந்தான். சிறிது நேரம் உற்று பார்த்தபடியே இருந்த மயிலா சொன்னான். மயங்கிய ஒருவனின் கண்களில் இவ்வளவு துடிப்பு இருக்காது. அது மட்டுமல்ல, மயங்கியவனின் கைகள் இந்த வேலையையும் செய்யாது என்றான். சட்டென கையை விலக்கிய போது சிரிப்பு கொட்டியது. மகிழ்ந்து சிரித்தபடி நீலன் சொன்னான். பூவோ மதுவோ எல்லாம் நினைவுகளை உதிரச் செய்யும் மயக்கங்களைத்தான் உருவாக்கும். காதல் மட்டும்தான் மயங்க மயங்க நினைவை செழிக்க செய்யும் என்றான். எவ்வளவு மயங்கினாலும் உணர்வு புலன்கள் மயங்குவதில்லை என்பதை நீலன் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது மயங்காத மயக்கம் கொண்டிருந்த மயிலா கேட்டாள். மயங்கினாலும் முடியாத விளையாட்டா இது என்று. நீர் வற்றினாலும் ஓடையின் குணம் மாறாதல்லவா, காதலும் அப்படித்தான் என்றான். சொல்லும் பொழுதே அவள் உடல் அவன் மீது சரிந்து கீழிறங்கியது. அவள் சொன்னாள், வெள்ளம் ஓடினாலும் ஓடையின் குணம் மாறாதுதானே என்று. இதற்கு மேல் இருவராலும் பேசிக்கொண்டிருக்க முடியவில்லை. சிற்றோடையில் பெருவெள்ளம் ஓடியது. காதலின் நிறம் பச்சையா என கேட்டான் உதிரன். துளிரின் நிறம் பச்சை, செழிப்பின் நிறம் பச்சை, இயற்கையின் நிறம் பச்சை. எனவே காதலின் நிறமும் தொடக்கத்தில் பச்சைதான், பின்னர்தான் வெடத்த பூ போல அதுவும் மாறுகிறது என்றாள் அங்கவை. செடி கொடிகளைப் போல மனிதனும் நிறம் மாறுவானா என்று உதிரன் கேட்டான். அங்கவை சொன்னாள், மனித உடலுக்கு நிறம் மாற தெரியாது, ஆனால் நிறத்தை சுரக்க தெரியும். விடை இன்னும் வியப்பை கொடுத்தது. ஆனாலும் அவனது அறிவுக்கு எட்டாததாக அது இருந்தது. கபிலரின் மாணவியாக காதலை சொல்லித்தர முயலாதே, காதலியாய் உடன் இணைந்து கண்டறிய முயற்சி செய் என்றான். அவன் சொல்வது சரிதான் என்று தோன்றியது. என்ன செய்யலாம் என்று சிந்தித்தாள். உதிரனின் ஆர்வம் சற்றே வேகம் கொண்டிருந்தது. மனித உடலுக்குள் வண்ணங்கள் சுரப்பதை அறிய வழியுண்டா என்று கேட்டான். எத்தனையோ வழிகள் உண்டு, ஒவ்வொரு உடலுக்கு தகுந்து அது மாறும் மலரும். உதிரனின் முகத்தில் வியப்பே தெரிந்தது. எப்படி அவனுக்கு விளங்க வைப்பது என்று சிந்தித்த அங்கவை சற்றே நெருங்கி உதிரனின் கன்னத்தை இரு கைகளாலும் அள்ளி பிடித்தாள். அவளது உள்ளங்கையின் குளுமை உச்சந்தலைக்கு ஏறியது. சிந்தனையின் வழியே அறிய எவ்வளவு முயன்றாலும் பிடிபடாத காதல் சின்ன தொடுதலில் எல்லாவற்றையும் அறிய செய்து விடுகிறது. அங்கவை உதிரனை தொடுதல் ஒன்றும் புதிதல்ல. ஆனால் காதலின் ஆழம் காணும் உரையாடலின் நடுவே உதிரனை அள்ளி எடுக்கும் பொழுது அவன் உடலும் அறிவும் ஒன்றாக கிளர்ந்து எழுந்தன. உடல் முழுவதும் பூத்து அடங்கியது உதிரனுக்கு. கைகளில் ஏந்திய உதிரனின் முகத்தை உற்று பார்த்தபடி அங்கவை சொன்னான். காதல் மலர தொடங்கும் கணம் உன் கண்களின் நரம்புகளில் பச்சை நிறம் ஓடி மறைகிறது என்று. இப்படி ஒரு விளக்கத்தை அவன் எதிர்பார்க்கவில்லை. காதலின் தொடக்க நிறம் பச்சை என்று அதனால் தான் சொன்னாளா என்று எண்ணியபடி அங்கவையின் கன்னம் ஏந்த தன் கைகளை அருகில் கொண்டு சென்றான். உதிரனின் கன்னத்திலிருந்து கையை விலக்கி தன்னை நோக்கி வரும் அவனுடைய இரு கைகளையும் இறுக பற்றினாள் அங்கவை. உதிரனுக்கு புரியவில்லை. பிடித்த கைகளின் முனையில் சிறியதாக உதடு குவித்து முத்தம் கொடுத்தான். இருவருக்குமான நெருக்கத்துக்கு இடையில் காற்று புக முடியாமல் தவித்தது. அதனை விட அதிக தவிப்போடு அவள் சொன்னாள், காமம் நுழையும் கணம் உனது விரல்களின் அடிநகம் நீளம் கொண்டு கருக்கிறது என்று. மயக்கத்தில் மூழ்கிய உதிரன் காதல் விலக்கி சட்டென தன் விரல்களின் அடிநகம் பார்க்க தோன்றியது. ஆனால் அவளோ அவற்றை தனது மார்போடு அணைத்து பிடித்தாள். உதிரனின் கண்கள் சுழன்று மூழ்கின. நாணம் கொள்ள செய்யும்படி அவனை உற்று பார்த்த அங்கவை சொன்னாள், காமம் தலைக்கும் இந்த கணம் உனது முகத்தில் மஞ்சள் பூத்து கலைகிறது என்று. மீண்டும் அவன் தன் தரைக்கு இறங்கினான். அவளது சொல்லுக்கும் செயலுக்கும் நடுவில் உயிர் சுழன்றது. காதலை இணைந்து பருகலாம், ஆனால் இணைந்து பயிலக்கூடாது என அவனுக்கு தோன்றிய பொழுது அங்கவை தொடர்ந்தான். காமம் பொங்கி பூக்கும் கணம் சொல்லி நிறுத்தினான். கிறங்கிய உதிரனுக்கு மூச்சு நிற்பது போல இருந்தது. சற்றே உயிர் பெற்று மயங்கிய குரலில் கேட்டான், சொல் என்ன நிறம் என்று. சற்றே விட்டு விலகி அவனது கன்னத்தில் ஓர் அடி அடித்து விட்டு சொன்னான், பார்க்காததை எப்படியடா சொல்ல முடியும் என்று. கபிலர் மயக்கம் தெளிந்து எழுந்த போது உதிரன் குடிலில் இல்லை. எப்பொழுதும் உடன் இருக்கும் உதிரன் எங்கே போனான் என்று சிந்தித்தபடியே புறப்பட ஆயத்தமானார்.
பொழுது நண்பகலை கடந்திருந்தது. பாரியின் மாளிகையில் இருந்துதான் அவருக்கு உணவு வருகிறது. செய்தி சொல்லி அனுப்பும் உதிரன் எங்கே போனான் என்பது தெரியாததால் அந்த வழி வந்த வீரனிடம் சொல்லி அனுப்பினார். சிறிது நேரத்தில் உணவு வந்தது. உண்டு முடித்தார். உதிரன் இதுவரை தன்னிடம் சொல்லாமல் போனதில்லையே என எண்ணியபடி கூத்துக்களம் நோக்கி புறப்பட்டார். கூத்துக்களத்தின் பட்டாப்பிரையில் எந்த நேரமும் பெரியவர்கள் உட்கார்ந்து கதை பேசிக் கொண்டிருப்பார்கள். கதை என்றால் அவை வெறும் கதைகள் அல்ல, எல்லாம் கண்டுபிடிப்புகள். மின்னல் ஒளியில் மலரும் மலர் ஒன்று உள்ளது என்பதை அவர்கள் கபிலரிடம் சொன்ன பொழுது அவரால் அதனை கற்பனை செய்யவே முடியவில்லை. அவர்கள் சொன்னார்கள், மின்னல் ஒளிக்கு தாளம்பு மலரும். எப்பொழுதும் அடிவயிற்றில் தொடங்கும் குட்டியை கைவிடாத குரங்குகள் இடியோசை கேட்ட கணம் கைவிடும் என்று. குறிஞ்சியின் மக்கள் இயற்கையை அறிந்து வைத்துள்ள விதம் கணந்தோறும் வியப்பை உருவாக்கக்கூடியது. அவர்கள் புல், பூண்டு, யானை, புலி, பாறை, வேர் என எதை பற்றி பேசினாலும் எல்லாம் தலைமுறை தலைமுறையாக சேகரித்த அறிவின் சேர்மானமாக இருக்கிறதே என வியந்தபடி உட்கார்ந்திருந்தார் கபிலர். நேற்றைய மயக்கமும் 4 நாள் கிறக்கமும் தெளியும் முன் பட்டாப்பிரை பெருசுகள் மீண்டும் கிறக்கி மயக்கினர். எங்கே தேக்கனை காணவில்லை என்று கேட்டார் கபிலர். பாலிநகர் வரை போயுள்ளான், இன்னும் சிறிது நேரத்தில் வந்து விடுவான் என்று சொன்னார் தேக்கனின் வயதொத்த ஒரு பெரியவர். உடனிருந்த இன்னொருவர் சொன்னார், வழக்கமாக மேல் மாடத்தில் தானே சந்திப்பீர்கள், நீங்கள் அங்கே போங்கள், அவன் வந்ததும் அனுப்பி வைக்கிறோம் என்றார். பதிலை கேட்ட கபிலர் மறுத்து தலையாட்டியபடியே கூறினார், இல்லை, அங்கே போனால் குவளையை கையில் எடுக்காமல் பேச முடிவதில்லை. கையில் எடுத்தால் என்ன பேசினோம் என்பது நினைவில் தங்குவதில்லை. எனவே அவரிடம் கேட்க வேண்டியதை இங்கு கேட்டுவிட்டுத்தான் மேல் மாடம் போவது என்ற முடிவோடு வந்துள்ளேன் என்றார் கபிலர். பெரியவர்களுக்கும் அவர் சொல்வது சரி என்றுதான் பட்டது. சரி, அவரிடம் என்ன கேட்கப் போகிறீர்கள் என்று கேட்டார். செம்மாஞ்சேரலுடன் நடந்த போரின் முடிவு மட்டும்தான் எனக்கு நினைவில் இருக்கிறது. அந்த போர் 3 நாட்கள் நடந்ததாக சொன்னார். முதல் 2 நாட்கள் என்ன நடந்தது என்று தெரிய வேண்டும் என்றார். அது தேக்கனுக்கே தெரியாதே, பின்னெப்படி உங்களுக்கு சொல்லுவான் என்றார் பெரியவர். அருகில் இருந்தவர் சொன்னார், அதோ வந்து கொண்டிருக்கிறாரே வாரிக்கையன், அவர்தான் அந்த போரை பாரியோடு சேர்ந்து வழிநடத்தியவர், அவரிடம் கேளுங்கள் சொல்வார் என்றார். சிறு தொலைவில் நடந்து வந்து கொண்டிருந்தார் வாரிக்கையன். தேக்கனை விட வயதானவர். ஆனால் உடலமைப்பை வைத்து வயதினை கண்டறிந்து விட முடிவதில்லை. கபிலர் பரம்புக்கு வந்த புதிதில் அது பெரும் குழப்பத்தை உருவாக்கியது அவருக்கு. புரிந்து கொள்வது கடினமாகவும் இருந்தது. வேட்டூர் பழையனை விட வயதில் மூத்தவர் இவர் என்று அறிய வந்த பொழுது கபிலரால் நம்ப முடியவில்லை. சமதள மனிதர்களுக்கும் மலை மனிதர்களுக்கும் வயதை காட்டும் குறியீடாக இருப்பது நரைமுடி மட்டுமே. அதனை வைத்துதான் பொதுவான தன்மையோடு வயது முதிர்ந்தவர் என அறியலாம். ஆனால் வயதின் காரணமாக பல் உதிர்ந்து பொக்கைவாய் ஆவது என்பது மலை மக்களிடம் இல்லாத ஒன்றாய் இருந்தது. கீழ்த்தன்மையும் பல் உதிர்வதும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையனவாக சமதளத்தில் பார்க்கப்படுகின்றன. ஆனால் இங்கு அப்படியல்ல. சிறுவயதில் இருந்தே காய்கனிகளையும் மரப்பட்டைகளையும் கடித்திழுப்பது அன்றாட நடவடிக்கையாக இருப்பதால் முன்பற்கள் மிகவும் கூர்மையாகவும் பலருக்கு ஒழுங்கற்ற தோற்றத்துடனும் இருக்கின்றன என்பது மட்டும்தான் கபிலரின் மனப்பதிவாக இருந்தது. ஆனால் பெரும்பாலோருக்கு பற்கள் உதிர்வதில்லை. அப்படியே உதிர்ந்தாலும் 1-2 தான் உதிர்கின்றனவே தவிர அத்தனை பற்களும் இல்லாத பொக்கைவாய் மனிதர்களை பரம்பில் இதுவரை கண்டதில்லை. வாரிக்கையனை முதலில் பார்த்த பொழுது அவர் தேக்கனை விடவும் வேட்டூர் பழையனை விடவும் வயதில் மூத்தவர் என்பதை கபிலரால் நம்ப முடியாததற்கு காரணம் தென்னங்காயை பல்லால் கடித்து இழுத்தபடியே அவர் கபிலரோடு பேசிக் கொண்டிருந்தார் என்பதுதான். வாரிக்கையன் தளர்ந்த நடையில் மெதுவாக வந்து பட்டாப்பிரையில் உட்கார்ந்தார். சின்னதாய் பெருமூச்சு வாங்கியது. சிறிது நேரம் கழித்து பேச்சை தொடங்கிய கபிலர் செம்மாஞ்சேரலுடன் நடந்த போரை பற்றிய விவரத்தை கேட்டார். வாரிக்கையன் கால் மடக்கி உட்கார்ந்தார். அது போரே அல்ல என்றார். 3 நாட்கள் போர் நடந்ததாகத்தானே சொன்னார்கள் என்றார் கபிலர். நாம் போர் நடத்தி இருந்தால் 3 பொழுதுக்குள் அது முடிந்திருக்க வேண்டும். பரம்பின் தன்மை தெரியாமல் செம்மாஞ்சேரல் மொத்த படையையும் கொண்டு வந்து கழுவாரி காட்டிலே நிறுத்திவிட்டான். நம்மில் ஒரு வீரன் கூட அவனது கண்ணில் படாமல் அவனது மொத்த படையையும் அழித்திருக்க முடியும். அந்த இட அமைப்பு அப்படி என்றார். பின்னர் ஏன் அழிக்கவில்லை? போர் ஏன் 3 நாட்கள் நீடித்தது என்று கேட்டார் கபிலர். அப்பொழுதுதான் நாங்கள் முதல் முறையாக திரள் கொண்ட குதிரை படையை கண்ணில் பார்த்தோம் என்றார். யவனர்களுக்கு விலகினை ஏற்றுமதி செய்து அதற்கு கைமாறாக வலிமை மிகு குதிரைகளை வாங்கியது சேரர்கள்தான். அதன் பிறகுதான் மற்ற 2 பேரரசுகளும் குதிரைகளை இறக்குமதி செய்ய தொடங்கின என்பது கபிலருக்கு தெரியும்.
ஆனால் பரம்பின் மக்கள் முதல் முறையாக செம்மாஞ்சேரனுடனான போரின் பொழுதுதான் குதிரைப்படையை பார்த்துள்ளனர் என்பது புதிய செய்தியாக அவருக்கு இருந்தது. குதிரைப்படையை பார்த்ததும் பாரி தாக்கும் திட்டத்தை கைவிட்டு விட்டான். முன்களத்தில் நின்ற எனக்கு அவன் முடிவினை மாற்றியது தெரியாது. அவனிடமிருந்து குறிப்பு சொல் எதுவும் எனக்கு வரவும் இல்லை. நான் பாறையின் உச்சி மறைப்புகளில் சிறு படையோடு நின்று கொண்டிருந்தேன். பாரியிடமிருந்து எந்தவித ஓசையும் கேட்கவில்லை. செம்மாஞ்சேரலின் படை எங்களை கடந்து முன்னுக்கு போய்க் கொண்டிருந்தது. நாங்கள் பாறையின் மேல் மறைப்புகளில் நின்றிருந்தோம். பாரி மொத்த படையையும் பின்னுக்கு நகர்த்தி உள் காடுகளுக்குள் போய்விட்டான். செம்மாஞ்சேரலும் தொடர்ந்து போய்கொண்டிருந்தான். அவனது குதிரைப்படை மிக வலிமையானது. எனவேதான் அவன் துணிந்து காடுகளுக்குள் நுழைந்து கொண்டிருந்தான். குதிரைகள் ஒன்றுக்கு கூட சேதாரமாக கூடாது. அனைத்து குதிரைகளும் பரம்புக்கு வேண்டும் என்று சொல்லிவிட்டான் பாரி. திட்டத்தை அதற்கு தகுந்தாற் போல மற்றவர்கள் மாற்றிவிட்டார்கள். பாரி ஏன் படையை பின்னால் நகர்த்தி போகிறான் என்று புரியாத குழப்பத்தில் நான் இருந்தேன். கழுவாரி காடு இந்த புதிய திட்டத்துக்கு ஏற்ற இடம் அல்ல. குதிரையின் மீதுள்ள வீரர்களை தாக்கி குதிரையை கைப்பற்றுவதற்கு பொருத்தமான இடம் இடப்புறம் இருந்த சருகுமலை குன்றுதான். எனவே செம்மாஞ்சேரலின் படையை அந்த பக்கம் வர வைக்க வேண்டும் என்று பாரி சிந்தித்துள்ளான். இது எதுவும் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பாறையின் உச்சி மறைப்பில் காத்திருந்தோம். திடீரென கூவல் குடியினரின் ஓசை கேட்க தொடங்கியது. அது பின்புறம் ஓடுவதற்கான குறிப்பு சொல்லும் ஓசை. இந்த ஓசை ஏன் கேட்கிறது என்று சிறு தயக்கம் ஏற்பட்டது. ஆனால் போர்க்களத்தில் தயங்குவதற்கெல்லாம் இடமில்லை அல்லவா? சரி என பாறையின் உச்சியில் இருந்து கீழிறங்கி பின்புறம் செல்ல தொடங்கிய பொழுதுதான் செம்மாஞ்சேரலின் வீரர்கள் எங்களை பார்த்தனர். நாங்கள் பின்புறமாக போவது தெரிந்ததும் குதிரைப்படையின் ஒரு பிரிவினை எங்களை நோக்கி ஏவினான் செம்மாஞ்சேரல். குதிரைகள் பாய்ந்து வந்தன. அப்பொழுதுதான் தெரிந்தது குதிரை ஓட்டம் என்றால் என்ன என்று. நாங்கள் உயிர் பிழைப்பதே பெரும் பாடாகிவிட்டது. எந்த பக்கம் திரும்பி ஓடினாலும் பாய்ந்து வந்து கொண்டிருந்தனர் சேர வீரர்கள். ஆள் உயர ஈட்டியோடு 4 கால் பாய்ச்சலில் வரும் வீரனிடம் எவ்வளவு நேரம் ஓடி தப்பிக்க? பாறையின் மேல் இருந்திருந்தால் அவர்கள் அனைவரையும் ஒரு பொழுதில் அழித்திருப்பேன். ஆனால் தந்தரையில் என்ன செய்ய முடியும்? என்னிடம் இருந்தவர்கள் மிக குறைந்த வீரர்கள் தான். விரட்டி வந்தவர்கள் 4 மடங்கு அதிக வீரர்கள். நாங்கள் யாரும் தப்பி பிழைக்கப் போவதில்லை என்ற யோசனை தான் எனக்கு தோன்றியது. பாறையின் உச்சியில் பாதுகாப்பாய் தானே இருந்தோம், ஏன் கீழே இறங்கி ஓடவிட்டான் பாரி என்ற குழப்பம் வேறு மனதுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. குதிரை வீரர்கள் மிக அருகில் வந்து விட்டார்கள். அப்பொழுதுதான் சருகு மலையின் இடப்புற பிளவிலிருந்து கூவல் குடியினரின் குறிப்பு சொல் ஓசை கேட்டது. அந்த பக்கம் வர சொல்வது அறிந்து அதனை நோக்கி முடிந்தவரை வேகம் கொண்டு ஓடினோம். பிளவினை உயிரோடு தாண்ட முடியும் என்ற நம்பிக்கை அடுத்தடுத்த அடியில் குறைந்து கொண்டே வந்தது எங்களுக்கு. எண்ணி பார்க்க முடியாத வேகத்தில் குதிரைகள் வந்து கொண்டிருந்தன. அவை அருகில் வந்துவிட்டதை உணர்ந்த பொழுதுதான் நான் உன்னி தவ்வினேன். அவை என்னை கடந்து தாவி பாய்ந்தன. கன நேரம் எனக்கு எதுவும் புரியவில்லை. சற்று நேரம் கழித்துதான் புரிந்தது பாய்ந்து செல்லும் குதிரைகளின் மீது வீரர்கள் யாரும் இல்லை என்று. கடவின் இருபுறம் இருந்தும் பரம்பு வீரர்கள் குதிரையின் மீது அமர்ந்திருந்த எதிரிகளை வீழ்த்தி முடித்தனர். சிறிய காயம் கூட இல்லாமல் குதிரைகள் காட்டுக்குள் ஓடிக்கொண்டிருந்தன. 2 நாள்களும் இப்படி வெவ்வேறு உத்திகளை பயன்படுத்தி பெரும் பகுதி குதிரைகளை கைப்பற்றினோம். இனி குதிரைகளை கைப்பற்ற முடியாது என்ற நிலையில்தான் தாக்குதல் போரினை நடத்தினான் பாரி. 3ஆம் நாள் உச்சி பொழுதில் தொடங்கிய போர் மாலைக்குள் முடிவுக்கு வந்தது என்றார் வாரிக்கையன். இத்தனை குதிரைகள் பரம்பில் இருப்பது எப்படி என்பது பரம்புக்கு வந்த நாளில் இருந்து கபிலரின் மனதில் இருந்த கேள்விதான். எதிர்பாராத நேரத்தில் விடை கிடைத்தது. வாரிக்கையன் செம்மாஞ்சேரலுடனான போரினை சொல்லி முடித்ததும் அருகில் இருந்த பெரியவர் கைப்பற்றிய குதிரைகளை காட்டி தன்மைக்கு ஏற்ப எப்படியெல்லாம் பயிற்றுவித்தோம் என்பதையும் இத்தனை ஆண்டுகளில் குதிரைகளின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்திருப்பதற்கான காரணத்தையும் விரிவாக விளக்கினார். எதிர்பாராத பல செய்திகள் கபிலருக்கு கிடைத்தது. அவர் வாரிக்கையன் சொல்வதை முழுமையாக கேட்டு முடித்தார். நடந்ததை சொல்லி முடித்த பின் சிறிது நேரத்தில் புதிய கேள்வி ஒன்று மேலெழுந்து வந்தது. தேக்கன் ஏன் அப்போரில் கலந்து கொள்ளவில்லை என்று. யாரும் இதனை எதிர்பார்க்கவில்லை. கபிலர் போரை அறிந்து கொள்ளும் ஆர்வத்தில் தான் கேட்கிறார் என்றுதான் விளக்கமாக கூறினார்கள். ஆனால் சொல்லப்பட்ட பதிலுக்குள் இருந்து தாங்கள் சந்திக்க விரும்பாத ஒரு கேள்வி மேலெழும் என்று யாரும் நினைக்கவில்லை. அனைவரும் சற்றே அமைதியாக இருந்தனர். கபிலருக்கு காரணம் புரியவில்லை. வாரிக்கையன் சொல்லட்டும் என்று மற்றவர்கள் காத்திருக்கிறார்களோ என்றுதான் முதலில் நினைத்தார். ஆனால் வாரிக்கையன் எதுவும் சொல்வது போல இல்லை. அமைதியே நீடித்தது.
உங்களின் வலதுகால் நடுவிரல் பிறக்கும் போதே இப்படிதான் சிறுத்து மடங்கி இருந்ததா என கேட்டார் எதிரில் இருந்த பெரியவர். அனைவரும் இந்த உண்மையை பகிர்ந்து கொள்ள மறுக்கின்றனர். அதனாலேயே வேறு ஒன்றை பற்றி பேச விருப்பப்பட்டு எனது விரலை பற்றுகின்றனர் என கபிலருக்கு தெரிந்தது. விரலை பற்றி பின்னர் பேசுவோம், தேக்கன் ஏன் போரிலே ஈடுபடவில்லை என்று மீண்டும் கேட்டார் கபிலர். விரல் பற்றி விளக்கம் கேட்ட பெரியவர் தான் சொன்னார். பூண்டு பானம் கிடைத்து ஊரே மகிழ்ந்திருக்கும் பொழுது அதனை நினைவுபடுத்த வேண்டாமே என்றுதான் என்று சொல்லி வார்த்தையை முடிக்காமல் இழுத்தார். எல்லோர் மனதையும் கவலை கொள்ள செய்யும் கேள்வியாக இது இருக்கும் என கபிலர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அப்படி என்றால் வேண்டாம் என்று அவர் முடிவுக்கு போகும் பொழுது வாரிக்கையன் தொடங்கினார். காட்டை நாம் ஒருபோதும் அறிந்து கொள்ள முடியாது. இவ்விடம் இந்த பதிலை எதிர்பார்க்கவில்லை கபிலர். இந்த உண்மை நமக்கு தெரியும். ஆனாலும் அவ்வப்போது இயற்கை நமக்கு தாங்க முடியாத துயரத்தை கொடுத்து இவ்வுண்மையை நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறது என்றார் வாரிக்கையன். சற்றே கபிலர் அதிர்ந்தபடி அவர் சொல்வதை கேட்டார். தேக்கனின் 3 மகன்களும் உயிரோடு இருந்தனர் என்று தொடங்கினார் வாரிக்கையன். தேக்கனுக்கு மகன்கள் இருந்ததையே கேள்விப்பட்டிராத கபிலருக்கு வாரிக்கையன் சொன்ன சொற்கள் நெஞ்சில் யானை மிதித்ததை போல இருந்தது. மூத்தவன் இளவயதுக்காரன், மற்ற இருவரும் சிறுவர்கள். வழக்கம் போல சிறுவர்கள் எவ்வியூரை சுற்றி எங்கும் விளையாடி கொண்டு திரிவார்கள். விளையாட்டில் வழிமாறி சென்றார்களா அல்லது தெரிந்தே சற்று உள்ளே போய் விளையாடுவோம் என்று போனார்களா என்பது விளங்கவில்லை. சிறுவர்கள் இருவரும் அடுத்த குன்றை கடந்து கீழ்த்திசையில் இறங்கி இருக்கிறார்கள். தாகம் எடுத்திருக்கிறது. நீரோடையில் நீரறிந்துவிட்டு கரையேறி சிறிது தொலைவு போயிருக்கிறார்கள். நடுத்தரமான மரம் ஒன்றின் கீழ் இளைப்பார அமர்ந்திருக்கிறார்கள். பொழுது மாலையை கடந்தும் அவர்கள் ஊர் திரும்பவில்லை. நேரமாக ஆக எங்களுக்கு ஐயம் கூட தொடங்கியது. இரவு பந்தமேத்தி ஆளுக்கு ஒரு புறம் தேட தொடங்கினோம். பூச்சிகள், விலங்குகள், பறவைகள், நாகங்கள் என எத்தனையோ வகையில் குழந்தைகளுக்கு ஆபத்து வரலாம். ஆனாலும் இருவர் சேர்ந்து போனதால் எப்படியும் வந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை இருந்தது. இரவு முழுவதும் தேடியும் அவர்களை கண்டறிய முடியவில்லை. மறுநாள் காலை மீண்டும் பல குழுக்களாக பிரிந்து காடுகளுக்குள் போனோம். பொழுது சொல்லி புறப்பட்டு போனோம். தேக்கன் ஒரு குழுவில் போனான், நான் ஒரு குழுவில் போனேன். பாரி ஒரு பக்கம் போனான், முடியன் ஒரு குழுவில் போனான். மறுநாள் நள்ளிரவு சொல்லிய பொழுதுக்கு எல்லா குழுக்களும் எவ்வியூர் திரும்பினர். யாராலும் சிறுவர்களை கண்டறிய முடியவில்லை. என்ன செய்யலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுதுதான் தேக்கனின் மூத்த மகன் ஊர் திரும்பவில்லை என்ற இன்னொரு உண்மையும் தெரிய வந்தது. அவன் கீழ்த்திசை போன குழுவில் சென்றான். அந்த பகுதியில்தான் ஏதோ ஆபத்து இருக்கிறது என்ற முடிவுக்கு வந்தோம். அனைவரும் அந்த பகுதிக்கு போகலாம் என புறப்பட்ட பொழுதுதான் செம்மாஞ்சேரலின் படை புறப்பட்ட செய்தியும் வந்து சேர்ந்தது. வேறு வழி இல்லாமல் எங்கள் எல்லோரையும் போருக்கு அனுப்பி வைத்துவிட்டு தேக்கன் மட்டும் சில வீரர்களோடு அந்த திசை நோக்கி போனான். 2 நாட்கள் தேடி இருக்கின்றனர். எதுவும் அறிய முடியவில்லை. குகைகள், பிளவுகள், பள்ளங்கள், பெரும் மரப்புடவுகள், அடர் புதர்கள் என எல்லா இடங்களிலும் தேடியுள்ளார்கள். அவர்களுக்கு எந்த தடயமும் கிடைக்கவில்லை. நாள் ஆக ஆக தேக்கனுக்கு நம்பிக்கை கூட தொடங்கியது. ஒருவேளை அவர்கள் இறந்திருப்பார்களே, ஆனால் அந்த உடல்களை தின்ன கழுகுகளும் இன்ன பிற பறவைகளும் வட்டமிட தொடங்கி இருக்க வேண்டும். சிறுவர்கள் இருவரும் ஒரே நாளில் தான் தொலைந்துள்ளனர். எனவே இந்த 3 குன்றுகளை தாண்டி அவர்கள் போயிருக்க முடியாது. இந்த பகுதியில் பறக்கும் பறவைகளை வைத்து நம்மால் எளிதில் கண்டறிந்துவிட முடியும். ஆனால் இங்கே ஓடுண்ணும் பறவை எதுவும் தென்படவில்லை. எனவே அவர்கள் இறக்கவில்லை. ஏதோ ஆபத்தில் சிக்கியுள்ளனர் என்ற முடிவுக்கு தேக்கன் போனான். என்ன ஆபத்து என்பதை ஊகிக்க முடியவில்லை. இந்த 3 குன்றுகளில் பெரும் பாறை பிளவுகளோ ஆற்று பள்ளங்களோ எதுவும் இல்லை. வேறு எங்கு சிக்கியிருப்பார்கள் என தெரியாமல் திகைத்த பொழுதுதான் நடுத்தரமான மரம் ஒன்றின் அடிவாரத்தில் மூவரும் கிடப்பதை வீரர்கள் பார்த்துள்ளனர். தொலைவில் அதனை பார்த்தவுடன் ஓசை எழுப்பி தேக்கனுக்கு கூறியுள்ளனர். கதையாக சொல்லிக் கொண்டிருந்த வாரிக்கையன் வார்த்தைகளை தொடராமல் நிறுத்தினார். கேட்டுக்கொண்டிருந்த கபிலர் மூர்ச்சையானது போல் இருந்தார். தேக்கன்தான் காடறிந்த பேராசான் என்பதை பரம்பே உணர்ந்த கணம் அதுதான் என்றார். கபிலருக்கு விளங்கவில்லை. சற்று மூச்சு வாங்கியபடி வாரிக்கையன் தொடர்ந்தார். மகன்கள் மூவரும் ஒரே மர அடிவாரத்தில் கிடப்பதை பார்த்தவுடன் யாராக இருந்தாலும் ஓடிப்போய் தூக்கி இருப்போம். ஆனால் தொலைவில் இருந்து பார்த்த கணமே தேக்கன் கொடுத்த முதல் குரல் யாரும் அருகில் போகாதே என்பதுதான். வீரர்கள் அப்படியே நின்றுள்ளனர். தேக்கன் மிக தள்ளி நின்று அந்த மரத்தையே பார்த்துள்ளான். காற்றில் சற்றே வீச்சம் ஏறி இருந்தது. அவர்கள் இறந்துவிட்டனர் என்பதை முடிவு செய்துள்ளான். இறந்தவர்களின் உடலை காட்டு உயிரினங்கள் பொழுதுக்குள் இல்லாமல் செய்துவிடும். ஆனால் இவ்வுடல்களை எதுவும் ஒன்றும் செய்யவில்லையே, ஏன்?
ஒரு தந்தை என்பதையும் மறந்து மறு கணமே தேக்கனாய் நின்றுள்ளான். கண்ணீர் மேலேற இடம் தராமல் காரணங்களையே சிந்தித்துள்ளான். அதனையும் மீறி சில வீரர்கள் அருகில் செல்ல முனைந்த பொழுது கடும் கோபத்தோடு தடுத்துள்ளான் தேக்கன். எவ்வியூரில் இருக்கும் யாரும் நம்ப முடியாத உண்மை ஒன்று வெளிவர தொடங்கியது. அங்கு நின்றிருந்தது ஆட்கொல்லி மரம். பலா இலை போல விரிந்த இலையுடையது. அதன் முனை முழுவதும் சுனை சுனையாய் இருக்கும். மெல்லிய முள்ளினை போன்ற அந்த சுனை காற்றிலே உதிர்ந்து கொண்டே இருக்கும். யாராவது அருகில் போனால் அச்சுனை உடலில் படும். பட்டவுடன் அரிப்பெடுக்கும். நாம் கையை வைத்து தேய்ப்போம். தேய்த்தவுடன் அது உள்ளே போய் குருதியில் கலக்கும். அந்த சுனையின் நஞ்சு கொடுமையிலும் கொடுமையானது. கன நேரத்தில் மூர்ச்சையாகும். அதன் கிளையில் எந்த ஒரு பறவையும் அமராது. தப்பி தவறி ஏதாவது ஒரு பறவை அமர்ந்தால் அமர்ந்த கணமே செத்து விழுந்துவிடும். உற்று பார்த்தால்தான் அதன் எலும்புகள் இலைகளுக்கு இடையே சிக்கியிருப்பது தெரியும். இக்கொடிய மரம் பரம்பில் எங்கெங்கு இருக்கிறது என்பதை எல்லோரும் அறிவோம். சிறு வயதில் இருந்தே அந்த இடத்தை சொல்லியே குழந்தைகளை வளர்க்கிறோம். ஆனால் எங்கள் யாராலும் அறிய முடியாத உண்மை என்ன என்றால், எவ்வியூரின் மிக அருகில் 2ஆம் குன்றில் ஆட்கொல்லி மரம் ஒன்று இவ்வளவு பெரிதாக வளர்ந்திருக்கிறது என்பதுதான். பறவைகள் எதுவும் இந்த மரத்தில் தங்குவதில்லை என்பதால் இதன் விதைகள் எளிதில் பரவுவதில்லை. ஏற்கனவே இருக்கும் மரத்தை சுற்றிதான் மற்றொரு மரம் முளைக்க தொடங்கும். பரம்பு மலையில் 8 இடங்களில் ஆட்கொல்லி மரங்கள் உண்டு. ஆனால் எந்தவித தொடர்பும் இல்லாமல் தனித்த மரம் ஒன்று இந்த இடத்தில் எப்படி முளைத்தது என்பது இன்று வரை எங்களுக்கு தெரியவில்லை. அதன் ஒற்றை விதை இவ்விடம் எப்படி வந்து சேர்ந்தது என்பது பெரும் வினா. நீரோட்ட பாதை அல்ல அது. எனவே நீரடித்து வைத்திருக்கவும் வாய்ப்பில்லை. ஏதோ ஒரு விலங்கோ பறவையோ அதன் கனியை உண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும். அதனால்தான் அதன் விதை இந்த இடத்துக்கு வந்திருக்க வேண்டும். இவையெல்லாம் தேக்கன் தொடர்ந்து எங்களிடம் சொல்லியது. அவன் மரணத்தின் துயரை மரத்தை வெல்லும் அறிவாக மாற்ற முயன்று கொண்டிருந்தான். வாரிக்கையன் இறுதி பகுதியை ஏன் வேக வேகமாக சொன்னார் என்பது கபிலருக்கு அப்பொழுதுதான் தெரிந்தது. பட்டாபிரை நோக்கி தேக்கன் வந்து கொண்டிருந்தான். இயல்பாக ஏதோ ஒன்றை பற்றி பேசிக் கொண்டிருப்பதை போல காட்டிக்கொள்ள பெரியவர்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தனர். வேகமாக வந்த தேக்கன் பட்டாப்பிரையில் ஏறி அமர்ந்தார். கலங்கி போயிருந்த கபிலர் அகத்தையும் முகத்தையும் மாற்ற பெரிதும் முயன்றார். தேக்கனிடம் இதுவரை கேட்காத கேள்வியை கேட்டு பேச்சினை வேறு பக்கம் கொண்டு செல்ல வேண்டும் என்று தோன்றியது. அமைதி நீடிப்பதை அவர் விரும்பவில்லை. ஆனால் எதை கேட்பது என்றும் தெரியவில்லை. தேக்கனின் கால்களை பார்த்தார் கபிலர். எல்லா விரல்களும் ஒன்று போலத்தான் இருந்தன. ஏன் இந்த எண்ணம் தோன்றியது என்று தன்னையே இகழ்ந்து கொண்டார். மற்றவர்களும் பேசாததால் அமைதி நீடித்தது. நீண்ட நாள் கேட்க நினைத்த கேள்வி ஒன்று சட்டென்று கபிலருக்கு நினைவுக்கு வந்தது. தேக்கனை பார்த்து கேட்டார். பாரி முல்லை கொடிக்கு தேரை கொடுத்தான் என்று பாணர்கள் சமதள மக்களிடம் பாடி திரிகிறார்களே, அது உண்மையா என்று. பட்டாபிரையில் இருந்த யாருக்கும் இது பற்றி தெரியவில்லை. ஒரு பெரியவர் மட்டும் சொன்னார். அவன் கொல்லிக்காட்டு விதையையே கொடுத்தவன் அப்பா, தேரெல்லாம் ஒரு பொருட்டா என்று மட்டும் எதிர்கேள்வி கேட்டார். ஆனால் கபிலர் கேட்டதற்கான பதில் வரவில்லை. தேக்கனுக்கு இதென்ன கேள்வி என்று பட்டது. படர வழியின்றி ஒரு கொடி இருந்தால் அதற்கு வழியமைக்கும் வேலையை எல்லோரும் தானே செய்வார்கள். இதை பெரிதாய் பாணர்கள் பாடுவதற்கு என்ன இருக்கிறது என்று நினைத்தார். சரி, பாரியிடமே கேட்டு விடுவோம் என்று கபிலரை அழைத்துக் கொண்டு வேக வேகமாக மேல் மாடத்துக்கு வந்தார் தேக்கன். வேகத்துக்கு காரணம் தழுவ கொடி மட்டும் அல்ல, தழும்பும் குவளையும் தான். அங்கே காலம்பனும் பாரியும் இருந்தனர். கபிலரின் வருகைக்காக தொடங்காமல் காத்திருந்தனர். நுழைந்ததும் கபிலர் கேட்டார். குவளையை ஏந்தும் முன் எனக்கொரு விடை தெரிய வேண்டும் என்று. கபிலரிடம் இருந்து அவ்வளவு அவசரமாக முன்வரும் கேள்வியை எதிர்கொள்ளும் ஆவல் பாரியின் முகத்திலே தெரிந்தது. கபிலர் கேட்டார். நீ முல்லை கொடிக்கு தேரை கொடுத்தாய் என்று பாணர்கள் பாடுகிறார்களே, அது உண்மையா என்று. பரம்பின் குரல் மீண்டும் ஒலிக்கும். இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில. பாய்.